திரையுலகத்தில் சின்ன சின்ன வேடங்கள் போன்ற எழுதுகிறப்ப அசோசியேட்டாக சில படங்களுக்கு கேட்குறாங்க, ஒரு எழுத்து நல்லா இருக்குனால சேர்த்துக்கிறாங்க. அப்படியே திரையுலகத்தில் படிப்படியாக வந்து சொந்த படங்கள் எடுக்க ஆரம்பித்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகி ஃபினான்ஷியர் ஆகி இப்படி பல பரிமாணங்கள் அது எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்கும் தெரியாத இன்னொரு செய்தினா, இப்போ லேட்டஸ்ட்டாக மூக்குத்தி அம்மன் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தை எடுத்தவர் வந்து ஆர்ஜே பாலாஜின்னு இங்கே நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க டேரக்டர்னு. ஆர்ஜே பாலாஜி டேரக்டர் கிடையாது, அவருடைய மகன் தான் டேரக்டர். இது நிறைய பேருக்கு இங்கே தெரியாது. பிரபு தான், கேஆர் பிரபு வந்து ராஜனுடைய மகன் தான். கேஆர் பிரபு அவர் தான் அந்த படத்துடைய டைரக்டர். அதை கூட அவர் எஸ்டாப்ளிஷாக எங்கேயும் சொன்னதில்லை. இப்படி வந்து அரசியலிலும் காமராஜருடைய ஈர்ப்பு பால் சேர்ந்துட்டு அரசியலும் 2 முறை போட்டியிட்டு தோல்வி விட்டுறாரு. இப்படி எல்லா சைடும் தன்னுடைய முத்திரைகளை அவர் பதித்திருக்கிறார், மாற்றில்லை. சினிமாவை வந்து எடுக்கும் பொழுது சினிமா சம்மந்தப்பட்ட இன்டர்வியூஸோ சினிமா சம்மந்தப்பட்ட யூடியூப்பில் யாருன்னா இன்டர்வியூ கேட்டாங்கன்னா அந்த இன்டர்வியூ கொடுத்துட்டு அந்த இன்டர்வியூவில் சில பணங்கள் சில பேர் கொடுப்பாங்க. அந்த பணத்தை அவர் தன்னுடைய சொந்த செலவுக்கு செலவு பண்ணதே இல்லை. ஏழை எளிய மாணவர்கள் படிப்புக்காக கொடுத்துருவார். அந்தளவு ஒரு கொடையாளி. என்னுடைய பணம் எனக்கு போதும், நான் ஆடியோ லான்ச்சில் கூட காசு கொடுப்பாங்க, அதை அப்படியே வாங்கி கொடுத்துருவார். எங்கேயுமே இல்லை. அது மாதிரி சின்ன மேடை பெரிய மேடைன்னு எந்த மேடையும் அவர் பார்த்ததில்லை. நீங்கள் அவர் கௌரவமாக கொண்டு போய் அழைத்து பேர் போட்டு கூப்பிட்டிங்கன்னா எந்த மேடையாக இருந்தாலும் வந்து பேசிட்டு போயிடுவார். அவருக்கு கார் அனுப்பு, அவர் பின்னாடி 2 பாடி கார்டு அனுப்பு, அவருக்கு இதை கூட, அதெல்லாம் எதுவுமே கேட்காம எந்த விஷயமே பண்ண மாட்டார். சொந்த படங்கள் நிறையா எடுத்தார். ஸ்ரீகாந்த் தேவா அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இதெல்லாம் திரையுலகம் சம்மந்தப்பட்டது. இப்போ அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். எனக்கு வந்து நாங்கள் எல்லா மேடைகளில் நிறைய மேடைகள் நானும் அவரும் பகிர்ந்துருக்கோம். அவருடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ் நாங்கள் அவர்கிட்ட பேசியிருக்கோம். ஆம் ஆத்மியினுடைய தலைவர் வசீகரன் சார் பிறந்தநாளுக்கு அவரும் வந்திருக்கார், நானும் போயிருக்கோம். அதுமாதிரி நிறைய நாங்கள் பர்சனலாக பேசுவோம் வருவோம். ஆனால் எந்த இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு முடிவை ராஜன் சார் எடுப்பார்னு யாருக்கும் ஒரு துணி ஒரு சின்ன டவுட் கூட வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லாரை விட போல்டான பர்சன் அவர். நானே ரொம்ப போல்டாக பேசுகிறேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. என்ன விட போல்டாக பேசுவார். அவர் வந்து இந்த அழுந்துக்குன்னு பம்பிக்குன்னு காதுகிட்டு அதெல்லாம் பேசி பார்த்ததே கிடையாது. எது வந்தாலும் டேர் அடிப்பார். நீ பண்ணது தப்பியா, நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் நீ பண்ணது தப்பியா அப்படின்னு. நீ பண்ணது தப்பியான்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். சினிமாவில் இருக்கக்கூடிய ஹீரோக்கள் உங்களுடைய சம்பளத்தை குறைத்து கொள்ளுங்கள், ப்ரொடியூசரை வாழ வைங்கன்னு நேரடியாக சொல்கிறார். ரஜினிகாந்த் கொண்டு குரல் கொடுத்தவர். யாருக்கு பயந்து நான் பார்த்ததில்லை. யாராக இருந்தாலும் டேராக அடிப்பார்.